ஹாய் வணக்கம். நான் ரசூல். நான் கோமாளி சீரியஸில் திருக்குறள் அத்தியாயத்தின் கடவுள் வாழ்த்தில் அந்த தெருவில் அவன் வெற்றி பெற்றனால அவங்க அப்பா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்றாரு. அப்புறம் ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க பூங்காவுக்கு அவனும் அவங்க அப்பாவும் சைக்கிளில் போகிறாங்க. பூங்காவில் இருக்கும்போது வானத்தில் ஏதோ பறவை பறக்கிறத பார்க்குறாரு. அப்போ அந்த பறவையை பார்த்து வானத்தில் பறக்கிறது புறா தானேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க மயனும் ஆமாப்பா வானத்தில் பறக்கிறது புறா தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சில நொடியிலே அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு என்னமோ வானத்தில் பறக்கிறது பருந்து மாதிரி இருக்குன்னு சொன்ன அடுத்த நொடியே அவன் மயன் சொல்கிறான், ஆமாம்மா அது பருந்து தான்ப்பா. மேலும் சிறு நேரம் கழித்து அவங்க அப்பா போட்டிருந்த கண்ணாடியை தொடச்சி போட்டுட்டு உத்து பார்த்து சொல்கிறாரு, எனக்கு என்னமோ அது கிளி மாதிரி தோணுதுப்பான்னு. அவங்க மகன் சட்டும் தயங்காம ஆமாப்பா அது கிளிதான்னு சொல்கிறான். பின்பு சில நிமிஷம் கழித்து, மகனே நான் முதல் சொன்னதெல்லாம் தப்பு, இப்போதான் எனக்கு தெளிவாக தெரியுது, அது காகம்தானேன்னு கள்ள சிரிப்புடன் சொன்னார். ஆமாப்பா அது காகம்தான் என்று சட்டும் சந்தேகமே இல்லாமல் சொன்னான் அவர் மகன். என்ன நான் என்ன சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கிற, ஏன் உனக்குன்னு சுயமாக யோசிக்க மாட்டியா அப்படின்னு கோவப்பட்டது போல் சொல்கிறாரு அவங்க அப்பா. அதுக்கு அவன் மயன் சொல்கிறான், என் கண்ணை விடவும் என் அறிவை விடவும் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது புறாவோ பருந்தோ கிளியோ காகமோ எதுவாக இருந்தாலும் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் வேற யார் மேல் நம்பிக்கை வைக்கிறது? உங்களுடைய மெய்மை புகழை விரும்புவதால் அறியாமை புகழில் வரும் இன்பம் துன்பம் இவை இரண்டுமே எனக்கு சேருவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய மகன். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு வருகிற இன்பமோ துன்பமோ இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் துன்பத்தை போக்கவும் இன்பத்தை நினைக்கவும் இறைவன் ஒருவனாலேயே முடியும். இந்த கதையின் திருக்குறள், இருள் சேர் இரு வினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அடுத்த திருக்குறள் கதையில என்ன பார்க்க இருக்கோம்னா, ஐம்பூலங்களையும் அடக்குதலை பற்றி அவங்க அம்மா சொன்ன கதையை பற்றி தான் அடுத்த திருக்குறள் கதையில பார்க்க இருக்கோம். தொடர்ந்து திருக்குறள் கதையில கேட்க நான் கோமாளி சீரியஸை பாருங்க. அனைவரும் அன்பு செலுத்துங்க. அன்பு வழியே அறவழி. நன்றி, வணக்கம்.